இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவரை நோக்கி உரிமையோடு ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே காண முடியும். ஏனென்றால் ஜனங்களுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது, ஜனங்கள் 2 நினைவு உடையவர்களாக குந்தி நடந்தார்கள். எனவே தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவு உடையவர்களாக குந்தி நடப்பீர்கள் என்று சொன்னார். வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, பாகால் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்திற்கு முன்பதாக அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் குதித்து ஆடினார்கள், அவர்கள் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தங்கள் சரீரங்களை கீறிக்கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை என்று இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். எனவே தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து கேலி பண்ணுகிற வார்த்தைகளையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் தேவன் பிரயாணமாய் போயிருப்பார், அலுவலாயிருப்பார், தூங்கினாலும் தூங்கி இருப்பார் என்று சொல்லி அந்த ஜனங்களோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே மாலை நேரத்திலே அந்திபலி செலுத்துகின்ற அந்த நேரத்திலே எலியா ஜனங்களை என்கிட்டே வாருங்கள் என்று சொல்லி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா சொப்பனிட்டான். உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்றும் சொன்னான் என்பதாக நாம் பரிசுத்த வார்த்தையை மிக தெளிவாக வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் 2 நினைவு உடையவர்களாக குந்தி நடக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஏதோ பேரளவிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துவிட்டு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு விட வாழுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்னபோது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொன்னார். இதையெல்லாம் மறந்து, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை மறந்து இன்றைக்கும் உலகத்தோடு கூட ஒத்து வாழுகின்ற பெரும் கூட்டத்தை பார்க்கிறோம். ஒருவேளை நோய்க்கும் பார், பேய்க்கும் பார் என்று வாழுகின்ற கிறிஸ்தவ ஜனங்களை நாம் அதிகமாய் காண முடியும். அது மாத்திரமல்ல, பயமில்லாமல் கர்த்தருடைய சன்னதிக்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிற நபர்களை நாம் பார்க்க முடியும். சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைத்திருக்கிற ஒரு மரத்தை போல் இருந்தான், அவன் ஆலயத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதை கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்வை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அல்ல, ஒவ்வொரு கர்த்தருடைய சபையிலும் சில பரிசுத்தவான்கள் உண்டு, சில பரிசுத்தவாட்டிகள் உண்டு. ஆனால் அநேக கிட்டத்தட்ட 90% அல்லது 95% மக்களுக்குமே 2 நினைவு உடையவர்களாக
வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா சொப்பனிட்டான். நம்முடைய இருதயம் பலவிதமான சிந்தைகளினாலும் பலவிதமான கேடுகளினாலும் பலவிதமான எண்ணங்களினாலும் நிறைந்திருப்பதை நாம் அறிந்திருக்க கூடும். ஒருவேளை மனிதர்களுக்கு அது தெரியாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், பழி வாங்குதல், இன்னும் ஒருவேளை அந்தகார கிரியைகளுக்கு ஏற்ற எண்ணங்கள், செயல்பாடுகள், இன்னும் துன்மார்க்கமான ஒரு ஜீவியம், கிறிஸ்தவன் என்று சொல்லியும் ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழுகின்ற ஒரு ஜீவியம், இவை எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாக காணப்பட வேண்டும். அதிலே காணப்படுகிற வேண்டாத காரியங்களை நான் அகற்ற வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொன்னான். நீங்கள் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டு புதிய நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே அப்படி அவன் செப்பனிட்ட பின்பு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே இஸ்ரவேலில் தேவன் என்பதை விளங்க பண்ணும், நான் உடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும் என்று சொல்லி மிகுந்த உரிமையோடு என்னை கேட்டருளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்து போட்டது. அக்கினி இறங்குகின்ற காட்சியை ஜனங்கள் பார்த்த பொழுது கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக உன்னுடைய இருதயமாகிய பலிபீடம், நீ சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும், உரிமையோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே காணப்படுகிறோம்? 2 நினைவு உடையவர்களாக காணப்படுகிறோமோ, உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து காணப்படுகிறோமோ, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே என்னை கேட்டரும் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியை இறங்க பண்ணுகிறார். அதை அநேகர் காண்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.